சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அந்த அந்த நாடகத்தை வந்து திரு பேரறிஞர் அண்ணா வந்து எழுதுறாரு. எழுதி திரு எம்ஜிஆர் தான் நடிக்க வேண்டும் தெரிஞ்சிருக்க சில பேருக்கெல்லாம். அந்த எழுதி நாடகத்தை கொடுக்கும்போது அவர் மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. அப்போ சக்கரபாணி அண்ணா வந்து இது வேணாம், இது நீ இதில் பண்ணாத அப்படின்னு அவங்க சொல்கிறாரு. அண்ணன் பேச்சு கேட்டுக்கிட்டு இவர் வந்து மறுத்துடுறாரு. அது சொன்னது வந்து ஆறுதல் செய்ய சொன்ன. இது கூட நான் விரிவாக பேச போகிறேன், வேறு பார்வையெல்லாம் உண்டுருக்கு. அப்போ ஆறுதல் செய்ய என்ன சொன்னாரோ அதை சொல்கிறேன் உங்ககிட்ட. அவர் சொல்கிறாரு, அண்ணா எழுதுனதை தன்னுடைய அண்ணன் பேச்சை கேட்டுக்கிட்டு எம்ஜிஆர் மறுத்துடுறாரு. குறுகிய கால இடைவெளியில் தான் கணேசனை கூப்பிட்டு, எப்பா நீ வந்து இதை நடிச்சிருப்பான்னு சொன்ன உடனே ரொம்ப குறுகிய ஒரு இரவோட இரவாகவே மனப்பாடம் பண்ணிவிட்டு அவ்வளோ பெரிய வசனத்தை வந்து அற்புதமாக பேசி அவர் நடித்து கடைசியில் அந்த ஒத்தவாட தேரில் பெரியார் தலைமையில் அந்த கணேசனுக்கு சிவாஜி கணேசன் பட்டம் வந்துருச்சு. ஒருவேளை திரு எம்ஜிஆர் நடிச்சிருந்தாருன்னா எம்ஜிஆருக்கு தான் அந்த சிவாஜி ராமச்சந்திரன் அப்படிங்கிற பட்டம் வந்திருக்கணும். அப்போ சொல்கிறாரு அது தாஸ்,